ஜமீன் குடும்பத்தினர் ஒரு அனாதையை போல வெண்பாவுக்கும் மாறனுக்கும் வழியை விட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினர். வெண்பாவின் அந்த ஆவேசமும் மாறனின் அந்த நிசப்தமான பார்வையும் அந்த ஜமீன் வம்சத்தின் ஆணிவேரையே ஆட்டி பார்த்திருந்தது. அந்த மருத்துவமனை அறையின் கதவுகள் அடைக்கப்பட்ட போது அது ஜமீன் குடும்பத்திற்கான கதவுகள் மட்டுமல்ல, அவர்களின் அதிகாரத்தின் முடிவும் என்பதை அனைவருக்கும் உணர்த்தியது. வெண்பா மாறனை பார்த்து மென்மையாக சிரித்தாள். அந்த புன்னகையில் வலிகளும் துரோகங்களும் மறைந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை பிறந்திருந்தது. மருத்துவமனையில் மாறன் நினைவு திரும்பிய நிலையில் அவன் உடல் நிலை மெல்ல மெல்ல தேறி வந்தது. ஜமீன் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வந்து சென்ற அந்த கசப்பான நிகழ்வுகளுக்கு பிறகு ஜமீன் மாளிகையில் அமைதி நிலவவே இல்லை. கவின் யாழினியின் திருமணம் முடிந்து அந்த வீடு மனக்கோலம் பூண்டிருந்தாலும் உள்ளுக்குள் வஞ்சகமும் சந்தேகமும் புகையத் தொடங்கியிருந்தது. மாளிகையின் பெரிய ஹாலில் மாணிக்கவேல் ஜமீன் கடும் கோபத்தில் இருந்தார். அவர் தன் அறையில் சிவகுமார், கதிர்வேலு மற்றும் சக்திவேலு ஆகிய மூவரையும் அழைத்து, இன்னொரு தடவை கேட்கிறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. மாறன் மேல நடந்த அந்த தாக்குதலுக்கு நீங்க தானே காரணம். உண்மை எதுன்னு எனக்கு தெரியும். இப்ப வாயை திறக்க போறீங்களா இல்லையா என்று கர்ஜித்தார். மூவரும் தங்களுக்குள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். கதிர்வேலு தன் கைகளை விரித்து, அப்பா, நாங்க ஏன் அப்பா அப்படி பண்ண போறோம்? ஊர்ல அவனுக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் எங்கேயோ பண்ண வேலைக்கு எங்களை ஏன் குறை சொல்றீங்க என்று வாதிட்டான். அவர்கள் மூவரும் பிடிவாதமாக மறுக்க மாணிக்கவேல் ஜமீன் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பது தெரிந்தும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். பாட்டி அங்கம்மாள் மாளிகையின் பூஜை அறைக்கு சென்று கண்களில் கண்ணீருடன் அந்த முத்தாலம்மனை வேண்டிக் கொண்டிருந்தார். தாயே, என் வம்சத்துல எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளைங்களே இப்படி தப்பு பண்ணி நிக்கிறாங்களே. மாறன் உயிர் பழைக்கணும் என்று அந்த முத்தாலம்மன் கிட்ட வேண்டிக் கொண்டு உருகி நின்றார். அதே நேரத்தில் அகைலா தன் கணவன் சிவகுமாரையும் பவானி கதிர்வேலுவையும் தேன்மொழி சக்திவேலுவையும் ஒரு தீவிரமான தீப்பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். தங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பது அந்த மருமகள்கள் மூவருக்குமே புரிந்தது. அந்த மூவரும் தத்தமனது கணவர்களிடம், நிஜமாவே மாறன் மேல நடந்த தாக்குதலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா என்று தனித்தனியே அறைக்குள் நுழைந்து கேள்வி கணைகளை தொடுக்க மூவரும் சொல்லி வைத்தது போலவே இல்லவே இல்லை என்று அடித்து சாதித்தனர். பிறகு கீழே மாளிகையின் ஹாலில் பாட்டி அங்கம்மாள் அந்த புதுமண தம்பதிகளை வரவேற்க சடங்குகளை தொடங்கினார். கவினும் யாழினியும் பந்தலில் நின்றிருக்க பாட்டி ஆரத்தி எடுத்து பால்பழம் கொடுத்து அந்த திருமண சம்பிரதாயங்களை முடித்து வைத்தார். பாட்டி அங்கம்மாள் ஹரிணியை அழைத்து, ஹரிணி, இங்க வா, யாழினிய உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை அலங்காரம் பண்றதுக்கு ஆள் வருவாங்க. அது வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும் என்றார். கவினின் அத்தைமார்களான மீனாட்சியும் கற்பகமும் தங்கள் மருமகன் கவினையும் தங்கள் அண்ணன் மாணிக்கவேல் ஜமீன் வாரிசுகள் மீதான அக்கறையாலும் அதே சமயம் மாறனின் நிலைமையால் ஏற்பட்ட வருத்தத்தாலும் கலங்கி போயிருந்தனர். கவினையும் யாழினியும் பார்த்த மீனாட்சி, மாப்பிள, இன்னைக்கு நம்ம வீட்டுல விசேஷம்னு தான் நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோம். ஆனா வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு நிம்மதியே தரல என்று கவலையுடன் கூறினார். யாழினி அறைக்குள் சென்றதும் கதவை சாத்தி கொண்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். அவள் கையில் இருந்து வளையல்கள் உரசிய சத்தம் அந்த அறையின் அமைதியை குலைத்தது. அவளுக்கு தெரியும், இந்த திருமணம் ஒரு அஸ்திவாரமில்லாத கட்டிடத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்று. கவின் திருமணமான அந்த நொடியிலிருந்து யாழினியின் முகத்தை பார்க்க கூட முடியவில்லை. அவனுக்கும் அவளது மௌனத்திற்கும் இடையேயான அந்த பெரிய இடைவெளி ஒரு சுவராக எழுந்து நின்றது. தன் அறைக்குள் நுழைந்த கவின் கதவை உள்பக்கமாக சாத்தி கொண்டான். அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஜன்னலோரம் இருந்த அந்த சிறிய இருக்கையில் அமர்ந்தவன் அங்கே சுவரில் இருந்த ஒரு புகைப்படத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அது அவன் தங்கை வெண்பாவுடன் சேர்ந்து எடுத்த சிறுவயது புகைப்படம். அந்த புன்னகையும் இப்போது மாறனின் உயிரை வாங்க துடிக்கும் தன் குடும்பத்தினர் செய்த சதியும் அவனுக்குள் பெரிய போரையே நிகழ்த்தி கொண்டிருந்தது. தான் இந்த சதியில் நேரடியாக கத்தி ஏந்தவில்லை என்றாலும் இதை பற்றி அறிந்தும் மௌனமாக இருந்த அந்த பாவம் அவனை சுட்டு கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க தன் கண்களை துடைத்துக் கொண்டே வந்து கதவை திறந்தான். உள்ளே வந்த புகழேந்தியும் சரணும் கவினின் முகத்தில் இருந்த அந்த வேதனையை கண்டு ஒரு கணம் திகைத்து நின்றனர்.
புகழேந்தி கவினின் தோலை பிடித்து இழுத்து தன் பக்கம் திருப்பியவன், என்னடா கவின் இது, இன்னைக்குதான் உன்னோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இந்த ஊரே உன்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நீ என்னடானா ஏதோ தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இப்படி குமுறிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி முகத்தை ஊதி போய் வச்சிருக்க? உன் பொண்டாட்டி யாழ்னி இப்பதான் அவ ரூம்குள்ள போனா. நீ இப்படி சோர்ந்து போய் இருந்தா அது அவளுக்கு வருத்தமா இருக்காதா? ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுற என்று படபடவென்று கேள்விகளை அடுக்கினான். சரண் அவன் முகத்தை கூர்ந்து கவனித்து விட்டு, வெண்பாவோட புருஷன் மாற அவன் சாதாரண ஆள் இல்ல கவின். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம திரும்ப பத்திரமா வந்துருவான். நீ எதுக்குடா இப்படி உடஞ்சு உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? கல்யாணத்தன்னைக்கு நீ இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்கு? நீ இன்னைக்கு எந்த தப்பும் செய்யலன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்குடா இந்த வருத்தம் என்று அவன் மனதை தேற்ற முயன்றான். ஆனால் கவின் தன் முகத்தை மறைத்து கொண்டு குமுற ஆரம்பித்தவன், இல்லடா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு நிம்மதியே இல்ல. மனசுல ஏதோ பாரமா இருக்கு. வெண்பாவோட நிலைமைய நினைச்சா எனக்கு என்னவோ பண்ணுதுடா. என் வாழ்க்கையே இன்னைக்கு அந்த இடத்துலதான் தொங்குது. நான் இந்த சதியில இல்லைன்னு யாழினி கண்டிப்பா நம்ப மாட்டா. அவ கண்ணுல தெரியற அந்த சந்தேகமே என்னை ஏதோ ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி பார்க்க வைக்குது. நான் மாறனை போய் காப்பாத்தல. ஏன் ஒரு வார்த்தை கூட வெண்பாவுக்கு ஆதரவா பேசல. நான் இப்படி மௌனமா இருந்தது மாறன் மேல எனக்கு கோபம் இருக்கிறதா அவன் நினைக்கிறா. நான் எதுக்குடா அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவ்ளோ அமைதியா இருந்தேன்னு எனக்கே தெரியலடா என்று சொல்ல அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அது மட்டும் இல்லடா என்று தன் தந்தை சிவகுமார் சித்தப்பாக்கள் கதிர்வேலு மற்றும் சக்திவேலு பேசிக் கொண்டதை ஒட்டு கேட்ட அந்த துரோகத்தின் முழு விவரத்தையும் சொல்ல முடியாத வேதனையுடன் அவர்களுக்கு விவரித்தான். அவன் சொல்ல சொல்ல சரணின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. புகழேந்தி கைகளை முறுக்கியபடியே, இது என்னடா கொடுமை? வெண்பா நம்ம உயிர்ல ஒருத்தி. இந்த வீட்டுக்கே மகாராணி மாதிரி இருந்தவ. அவ புருஷனையே கொன்னு அவ வாழ்க்கையை இப்படி நிர்மூலமாக்க பாக்குறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூடவா இறக்கம் இல்ல என்று ஆவேசமாக கேட்டான். வெண்பா யாரு? நம்மளோட உயிர். அந்த மாறன் உயிரை குடிக்கிறதுனா அது வெண்பா உயிரை குடிக்கிறதுக்கு சமம் கவின். சத்தியமா நம்ம வீட்டுல இருந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை நான் எதிர்பார்க்கல. அவனை வெளியில இருந்து யாரோ தாக்கினதா தான் நான் இவ்வளோ நேரமா நினைச்சேன். அந்த குணா கத்தி பேசும்போது கூட ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது அந்த குணா நம்ம அப்பாவை அடிச்சிருந்தா கூட தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுடா. இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்து பிறந்துட்டோம்னு நினைச்சா இப்போ வெக்கமா இருக்கு கவின். அந்த மாறன் மேல கோபம் இருக்கிறது வேற, ஆனா உயிரையே எடுக்க நினைக்கிறது தப்புடா என்று சரண் தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தினான். அப்போது அந்த அறைக்குள் பாட்டி அங்கம்மாள் கோபத்தோடு நுழைந்தார். அவரது நடையில் ஒரு கம்பீரம் இருந்தது. சரண், புகழேந்தி, நீங்க சீக்கிரமா இந்த ரூமை தயார் பண்ணுங்க. அலங்கார வேலைகளை எல்லாம் முடிங்க. அது வரைக்கும் கவினை வேற ஒரு ரூமுக்கு போய் தங்க சொல்லுங்க என்று கண்டிப்புடன் கட்டளையிட்டார். பாட்டி தன்னை பார்க்காமல் ஒதுக்கி பேசுவதை கண்ட கவின் அவர் கைகளை பிடித்து கொண்டவன், ஏன் பாட்டி நீங்களும் என்கிட்ட பேசாம என்ன ஒதுக்குறீங்க? நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களா என்று அழுதான். அவன் கையை வேகமாக உதறிய பாட்டி, வர வர உன் நடவடிக்கைகள் ஒண்ணுமே சரியில்லை கவின். உங்க அப்பா சித்தப்பாங்களோட அந்த தீய புத்தி தான் இப்போ உன் உடம்பு முழுக்க ஊறி போச்சு. நம்ம பாசமா வளர்த்த வெண்பாவோட புருஷன் உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்பளையா நீ அங்க போய் என்னன்னு கூட கேட்கலையேடா. நீங்கெல்லாம் என்ன மனுஷங்க? இன்னைக்கு காலையில அவ புருஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்குறான். அவ அப்படி கதறி துடிச்சுக்கிட்டு கிடக்குறா. நம்ம குடும்பத்துல இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்களே, ஒரு ஆளாவது போய் என்னன்னு கேட்டீங்களா? இல்ல அவனுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடிதான் வந்து நின்னீங்களா? இல்லையே, எல்லாரும் உங்க அப்பனோட முதுகுக்கு பின்னாடி தானே ஒளிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இனி எனக்கே நாளைக்கு ஏதாவது ஆனாலும் நீங்க என்ன பெருசா கண்டுக்க மாட்டீங்கன்னு தானே எனக்கு தோணுது என்று பாட்டி கொதித்து தள்ளினார். பாட்டி பிளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்று கவின் கெஞ்ச, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல கவின். சரண், புகழேந்தி, அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் அங்க இல்லாம வேணா போயிருக்கலாம். ஆனா அங்கேயே இருந்துட்டு நீங்களும் இதே மாதிரி இருந்திருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட கூட பேசி இருக்க மாட்டேன் என்று பாட்டி கோபமாக அங்கிருந்து வெளியேறினார். கவின் கலங்கிய கண்களுடன் நின்று போகும் பாட்டியை பார்த்து கொண்டிருக்க சரணும் புகழேந்தியும் அவன் தோளில் கையை வைத்தவர்கள்,
விடுடா கவின், பாட்டி ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நீ இந்த தப்ப செய்யலன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். யாழினிக்கு இப்போ சந்தேகம் வேணா இருக்கலாம், ஆனா உண்மை தெரிஞ்சா அவ கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பா. முதல்ல உன் மேல தப்பு இல்லைன்னு அவகிட்ட மெதுவா பேசு என்று சரண் கூறினான். கவின் கோபமாக பால்கனிக்கு செல்ல அங்கே சரணும் புகழேந்தியும் பாட்டி சொன்னபடி அறையின் அலங்கார வேலைகளை பார்த்தனர். அப்பொழுது கவினோ, எனக்கு இந்த அறையில அலங்காரம் எதுவும் தேவையில்லை, நீங்க 2 பேரும் வெளியே போங்க என்று கத்தினான். சரண் அவனை பார்த்து, கவின், இது பாட்டி சொன்ன வேலை, நாங்க செய்யத்தான் வேணும். அப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழறதும் உங்களோட விருப்பம். ஆனா இப்போ நீங்க இருக்காத, கொஞ்ச நேரம் வெளியே போயிரு என்று கூறி அவனை அங்கிருந்து நகர்த்தினர். கவின் பால்கனியில் சோஃபாவில் அமர்ந்து மீண்டும் அந்த இருண்ட வானத்தையே பார்த்து கொண்டிருந்தான். தன் குடும்பத்தின் வஞ்சகம், தன் தங்கையின் கண்ணீர், தன் மனைவியின் மௌனம், இவை அனைத்திற்கும் இடையில் கவின் ஒரு அனாதையைப் போல தவித்துக் கொண்டிருந்தான். ஜமீன் மாளிகையின் அந்த ஆடம்பரத்திற்குள் இத்தனை வழிகளா? அந்த இரவு வாடாமுல்லையின் வரலாற்றிலேயே மிக நீளமான ஒன்றாக தெரிய ஆரம்பித்தது. வாடாமுல்லையின் ஜமீன் மாளிகையின் அந்த அந்தி பொழுது எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் கலந்த ஒரு மௌனத்துடன் நகர்ந்து கொண்டிருந்தது. யாழினியின் அறை மல்லிகை பூக்களின் வாசத்தாலும் வண்ண விளக்குகளின் ஒளியாலும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த அலங்காரங்களுக்கு மத்தியிலும் அவளது மனதிற்குள் ஏதோ ஒரு பெரும் இடி விழுந்ததை போன்ற உணர்வு. தன் தோழிகளான ஹரிணி, தர்ஷினி மற்றும் மாலினி ஆகியோருடன் அவள் தயாராகி கொண்டிருந்த போது அந்த அறை சிலிப்பொலிகளால் அல்லாமல் ஒரு விதமான தயக்கத்தோடே இருந்தது. யாழி, இன்னைக்கு நீ ஜமீன் வீட்டு மருமகளா கவின் மாமாவோட ரூமுக்குள்ள போக போற. ஆனா ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? உன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லையே என்று மாலினி கேட்க யாழினி கண்ணாடியை பார்த்தாள். அவள் கையில் இருந்த வளையல்கள் உரசிய சத்தம் அந்த அறையின் அமைதியையே குலைத்தது. தெரியலடி, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு மட்டும் என் மனசு சொல்லுது. மாறன் அண்ணனுக்கு நடந்த அந்த தாக்குதல், அதை தொடர்ந்து நடந்த சில விஷயங்கள், இதுல எல்லாம் கவின் மாமா கூட சம்மந்தப்பட்டிருப்பாரோன்னு ஒரு பயம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுடி என்று அவள் தன் சந்தேகத்தை மெல்ல வெளிப்படுத்தினாள். அவளது தோழிகள் அவளுக்கு தைரியம் கூறினாலும் யாழினியின் முகம் தெளியவில்லை. சிறிது நேரத்தில் அகல்யாவும் பவானியும் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் முகத்தில் ஒரு விதமான அதிகாரமும் அதே சமயம் மருமகளிடம் காட்ட வேண்டிய கண்டிப்பும் தெரிந்தது. யாழினி, நீ இந்த வீட்டோட வாரிசை பெத்தெடுக்க போற மருமக. உன் கணவன் கவின் எப்படிப்பட்டவன், அவன் குடும்பத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியும். உன் அத்தைமார்களாகிய நாங்க சொல்றது கேளு. உன் புருஷன் கவின் சில சமயம் கோவப்படலாம், சில சமயம் மாறன் பக்கம் சாயற மாதிரியும் தெரியலாம். ஆனா நீ தான் அவனை சரியான பாதையில கொண்டு வரணும். நீ அவனுக்கு கட்டுப்பட்டு இந்த குடும்பத்தோட மரியாதையை காக்கணும், புரியுதா என்று அகல்யா கட்டளையிட பவானியும் அதை ஆமோதித்தாள். பிறகு பாட்டி அங்கம்மாள் மற்றும் தாத்தா மாணிக்கவேல் ஜமீன் அறைக்கு வந்தனர். அங்கம்மாள் யாழினியின் தலையை தடவி கொடுத்து அவளது கண்களை உற்று பார்த்தவர், யாழினி, வெண்பா இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நீ பாத்திருப்ப. மாறன் இன்னும் வழியில தான் இருக்கான். இப்போ கவின் இந்த வீட்டோட பொறுப்பை ஏத்துக்க போறான். உன் புருஷன் கவின் அவன் அப்பா சித்தப்பாக்களோட அந்த பாதையில போற மாதிரி எனக்கு தோணுது. அவன் மனசை நீதான் மாத்தணும். அந்த பாவத்தை சுமக்க அவன் தயாரா இருந்தா நீ அதை தடுத்து நிறுத்து. இது ஒரு மனைவியா உன்னோட பெரிய கடமை என்று கூறிவிட்டு மாணிக்கவேல் ஜமீனை பார்த்தார். மாணிக்கவேல் ஜமீன் ஒரு பெருமூச்சு விட்டு, யாழினி, பாட்டி சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. கவின் என் பேரன்தான், ஆனா அவன் செய்யற ஒவ்வொரு செயலும் என் வம்சத்தின் கௌரவத்தை நிர்ணயிக்க போகுது. உன் புருஷன் ஒருவேளை தவறான வழியில போனா நீ அவனை கண்டிக்க தயங்காத. இந்த ஜமீன் பரம்பரையில நீ ஒரு தீபமா இருக்கணும் என்று ஆசீர்வாதம் செய்தார். யாழினி மிகுந்த மனப்போராட்டத்துடன் கைகூப்பி அவர்களை வணங்கினாள். அகல்யாவும் பவானியும் அவளை அழைத்து கொண்டு மேலிருக்கும் அந்த அறை நோக்கி சென்றனர். வாசல் வரை அவளை விட்டுவிட்டு அவர்கள் அங்கிருந்து நகர யாழினி மெல்ல கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அறை மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கவின் அந்த பால்கனியில் சோஃபாவில் அமர்ந்து தலையில் கைகளை பொத்தி யோசித்துக் கொண்டிருக்க யாழினி அறைக்குள் வந்த சத்தம் கேட்டு அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்கள் சிவந்து முகம் வாடி போய் இருந்தது. ஒரு நிமிடம் இருவருக்கும் இடையே ஒரு பெரும் மௌனம் நிலவியது. யாழினி தன் கைகளை இறுக்கிக் கொண்டு, கவின் மாமா என்று அழைத்தாள். கவின் மெல்ல எழுந்து அவள் அருகே வந்தான். அவனது பார்வையில் ஒரு விதமான ஏக்கம் தெரிந்தது. யாழினி, நீயும் என்ன வெறுக்கிறியாடி? எல்லாரும் என்ன குற்றவாளியாத்தான் பாக்குறாங்க என்று உடைந்த குரலில் அவன் கேட்க
யாழினி அவனை ஏறிட்டு பார்த்தவள், நான் உங்களை வெறுக்கல மாமா, ஆனா உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு காலையில அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க ஏன் அமைதியாவே இருந்தீங்க? ஏன் மாறனனுக்கு ஒரு உதவி கூட செய்யல? பெரிய மாமா அங்க செஞ்சதுதான் இந்த தாக்குதல்னு ஊரே பேசுது. அப்போ அதுக்கு நீங்களும் உடந்தையா என்று அவள் நேரடியாக கேள்வியை கேட்டாள். அதில் கவின் திடுக்கிட்டு அவளை பார்த்தவன், யாழினி, எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்பா சித்தப்பாக்கெல்லாம் என்ன திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். மாறன் மேல எனக்கு கோபம் இருக்கலாம், ஆனா அவனை கொல்லணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை. நான் மௌனமா இருந்தது என் தப்பு தான், ஆனா அது பயத்தினால. என் குடும்பத்தை என்னால அந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியல என்று தன் இயலாமையை வெளிப்படுத்தினான். யாழினி அவன் அருகே சென்று தன் கைகளால் அவன் தோளை தொட்டவள், சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க மாமா? அவங்க செய்யற தப்ப அப்படியே வேடிக்கை பார்க்க போறீங்களா? மாமா, என் புருஷனா நீங்க எனக்கு ஒரு உறுதி கொடுப்பீங்களா? நீங்க என்னோட வாழ்க்கை இருள தள்ள போறீங்களா, இல்ல ஒளியை ஏத்த போறீங்களா என்று அவள் உருக்கமாக கேட்க, அந்த அறையின் வெளிச்சம் கவினின் முகத்தில் பட்ட போது அவனது கண்களில் தெரிந்த அந்த தெளிவு அவளுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. கவின் அவளது கைகளை தன் கைகளில் எடுத்து, யாழினி, நான் உனக்கு சத்தியம் செய்யறேன்டி, இனி இந்த ஜமீன் குடும்பத்துல நடக்க போற ஒவ்வொரு வஞ்சகத்தையும் நான் தடுத்து நிறுத்துவேன். மாறன பழிவாங்க நினைக்கிற இவங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு தடையாத்தான் இருப்பேன். ஆனா அதுக்கு உன்னோட முழு ஆதரவும் எனக்கு வேணும்டி. நாம 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மாளிகையவே சுத்தப்படுத்தணும் என்று கூறினான். யாழினி அவன் கண்களை உற்று பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த நேர்மை அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. மாமா, நமக்குள்ள புரிதல் இருந்தா இந்த உலகத்தையே நாம எதிர்கொள்ளலாம். ஆனா முதல்ல நீங்க மாறன் அன்னைக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அவர் குணமடைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சுமூகமா பேசுங்க. அப்பதான் இவங்க செய்யற தப்புக்கு நாம துணை போகலன்னு எல்லாருக்கும் தெரியும் என்று அறிவுறுத்தினாள். கவின் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நிச்சயமா யாழினி, இன்னைக்கு ஓ மூலமா தான் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என் வாழ்க்கை இருள மூழ்கி போகாம நீ தான் காப்பாத்தி இருக்க என்று நெகிழ்ச்சியுடன் கூறினான். அந்த அறையில் இருந்த அந்த மெல்லிய மௌனம் இப்பொழுது காதலால் நிறைந்திருந்தது. ஜமீன் மாளிகையின் அந்த அறை சந்தனமும் மல்லிகையும் கலந்த வாசனையுடன் இருந்தாலும் அந்த வாசனையை விட கவினின் மனதிற்குள் இருந்த குற்ற உணர்ச்சியின் மனம் அதிகமாக இருந்தது. யாழினி மெதுவாக அழைத்து சென்று அந்த அலங்கார படுக்கையில் அமர வைத்தவன் அவளுக்கு பக்கத்திலேயே அமர்ந்தான். அவன் கண்கள் தரையை பார்த்து கொண்டிருந்தன. கவின் ஏதோ தயங்குவது போல தன் விரல்களை கோர்த்து கொண்டு பல முறை ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான். அவன் நாக்கு உலர்ந்து போய் இருந்தது. யாழினி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்றத நீ தப்பா எடுத்துக்க மாட்டல்ல என்று மிகுந்த யோசனையுடன் கேட்டான். அவன் குரலில் இருந்த நடுக்கம் யாழினிக்கு அவனை பற்றிய ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தியது. யாழினி மென்மையாக சிரித்து அவனது நடுங்கும் கைகளை பற்றி கொண்டாள். சொல்லுங்க மாமா, நான் ஏன் உங்களை தப்பா நினைச்சுக்க போறேன்? ஏதா இருந்தாலும் என்கிட்ட ஒளிவு மறைவில்லாம பேசுங்க. உங்களுக்கு எனக்கும் இடையில இனிமே மறைக்க வேண்டிய விஷயம்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று அவள் ஊக்கமளிக்கும் வகையில் பேசினாள். கவின் ஆழமாக ஒரு பெருமூச்சு விட்டான். அந்த பெருமூச்சில் அவன் சுமந்திருந்த அத்தனை துயரங்களும் அடங்கியிருந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியா படல யாழினி. என் தங்கச்சி வெண்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல அவ புருஷனுக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி சூழல்ல இங்க நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. என் மனசாட்சி ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. வெண்பாவுக்கு அங்க ஒரு பெரிய வேதனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நான் என் வாழ்க்கையை தொடங்க நினைக்கிறதே ஒரு பெரிய சுயநலமா எனக்கு தோணுது. இது சரியானு எனக்கு தெரியல என்று தன் மனபாரத்தை இறக்கி வைத்தான். இதை கேட்ட யாழினிக்கு அடக்க முடியாத ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அவளும் இதைத்தான் உள்ளுக்குள் நினைத்து தவித்துக் கொண்டிருந்தாள். அப்பாடா, நீங்க இதை சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம் அம்மா. நானும் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டே இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா இப்ப இருக்கிற மனநிலைமையில நாம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சாலும் அதுல என்னோட முழு விருப்பமும் சந்தோஷமும் இருக்காது மாமா. உங்களுக்காக வேணா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆனா முதல்ல நமக்குள்ள ஏற்பட போற அந்த ஆழமான உறவு நல்ல மனநிலைமையில நல்ல சிந்தனையோட நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் மாமா, ப்ளீஸ் நீங்களும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க.
என்று தன் மனதை திறந்து கோரினாள். கவின் அவள் சொல்ல வந்ததை முழுமையாக உள்வாங்கியவன், அப்படியெல்லாம் இல்லை யாழினி, நீ சொல்றதுதான் சரி. இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்காம தள்ளி போடுறது தான் நம்ம 2 பேத்துக்குமே நல்லது. ஃபர்ஸ்ட் மாறனுக்கு உடம்பு சரியாகி அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரட்டும். வெண்பாவோட மனநிலையும் கொஞ்சம் மாறட்டும். அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் திரும்பட்டும். அதுக்கப்புறம் நாம நிம்மதியா முழு மனசோட நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம், சரியா என்று மனதார கூறினான். நிச்சயமா மாமா, இதுதான் சரியான முடிவு என்று யாழினி புன்னகைத்தவள், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மாமா, தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். கவின் எழுந்து சென்று தலையணையை அவளுக்கு எடுத்து கொடுத்து அவளை படுக்க வைத்தான். சரிடி, நீ பெட்ல படுத்துக்கோ, நான் அந்த சோஃபால படுத்துக்கிறேன் என்று அவளுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு சோஃபாவில் படுத்துக்கொண்டான். நிம்மதியான மனநிலையோடு தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றிய தெளிவோடு கவின் உறக்கத்தில் ஆழ்ந்தான். அதே நேரத்தில் மருத்துவமனையின் அமைதியான அறை. மாறன் கண் விழித்திருந்தான். வெண்பா அவனது கையை தன் கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டு அவன் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள். அவள் முகம் முழுவதும் அழுந்த தழும்புகள், கண்களில் இன்னும் ஆறாத பயம். மாறன் மெதுவாக தன் கையை உயர்த்தி அவளது கன்னங்களை தடவியவன், ஏன் வெண்பா இவ்வளோ பயந்து போயிருக்க? பயப்படாதடி, எனக்கு ஒண்ணு இல்லை என்று பாசத்துடன் கூறினான். வெண்பா அழுது கொண்டே, எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிருக்கும் மாறன். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க இல்லாம இந்த உலகத்துல நான் யாருக்காக இருக்க போறேன் சொல்லுங்க என்று தன் உள்ளத்தில் இருந்த அத்தனை துக்கத்தையும் கொட்டினாள். மாறன் அவளது கண்ணீரை தன் விரல்களால் துடைத்துவிட்டு அந்த பலவீனமான நிலையிலும் அவள் கண்களை உற்று பார்த்து, ஹே, இந்த மாறன் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி கூட உன்கிட்ட திரும்பி வருவேண்டி. உன்னை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சு போக மாட்டேன், நீ கவலைப்படாத. அது மட்டும் இல்லாம இவ்வளோ ஆசையா உயிரை விட நேசிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். உன் கூட சேர்ந்து எத்தனையோ அழகான வாழ்க்கையை வாழணும்னு கனவும் கண்டிருக்கேன். இதையெல்லாம் அனுபவிக்காம உன்னை அனாதையா விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு நான் எப்படி போவேன் சொல்லு என்று அவளது இதயத்தை தொடும் வகையில் மிக ஆழமாக பேசினான். உனக்காக தாண்டி நான் உயிரோட திரும்ப வந்த வெண்பா. இனி எந்த காலத்திலையும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ என் உயிரடி என்று சத்தியம் செய்தான். விடியற் காலையின் மெல்லிய சூரிய கதிர்கள் ஜமீன் மாளிகையின் ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்து கவினின் முகத்தில் பட்டபோது அவன் கண்கள் மெல்ல திறந்தன. நேற்றைய அந்த இருண்ட இரவு கவலையும் பாராமுகமாக முடிந்திருக்க இன்று புதிய நம்பிக்கையின் தொடக்கமாக தோன்றியது. அருகில் இருந்த கட்டிலில் யாழினி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் அந்த விடியற்காலை ஒளியில் ஒரு தேவதையைப் போல காட்சியளித்தது. மெதுவாக எழுந்த கவின் அவள் தூங்குவதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். சிறிது நேரத்தில் கண் விழித்த யாழினி கவினை பார்த்ததும் ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தவள், காலங்காத்தாலே முழிச்சிட்டீங்களா மாமா என்று அவளது குரலில் இருந்த அந்த மென்மை கவினின் மனதுக்கு இதமாக இருக்க, ஆமா யாழினி, இன்னைக்கு காலையிலேயே எனக்கு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. நீ என்ன நினைக்கிற என்று கவின் கேட்க யாழினி எழுந்து உட்கார்ந்தவள், எனக்கும் அப்படித்தான் மாமா இருக்கு. நேத்து நைட்டு நாம எடுத்த முடிவுதான் சரி. இப்போ என் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் மறைஞ்சி ஒரு அமைதி கிடைச்சிருக்கு என்றாள். அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய அந்த தருணம் காதலின் புதிய பரிமாணத்தை உணர்த்தியது. பிறகு இருவரும் குளித்து தயாராகி கீழே வந்தனர். பாட்டி அங்கம்மாள் அவர்களை வரவேற்று சாமி கும்பிட சொன்னதும் பூஜை அறையில் நின்ற போது கவின் கண்களை மூடி மனதார வேண்டிக் கொண்டான். என் குடும்பம் செஞ்ச தப்புக்கு நான் காரணம் இல்லைனாலும் அந்த தப்ப செய்யறவங்களுக்கு இடையில நான் இருந்திருக்கேன். என்னையும் என் வாழ்க்கையையும் நீ தான் காப்பாத்தணும் தாயே என்று மனமுருக வேண்டினான். பூஜை முடிந்ததும் பாட்டி அவர்களுக்கு பரிமாற சொல்லி அன்போடு உணவளித்தார். சாப்பிட்டு முடித்ததும் கவின் பாட்டியிடம் சென்று, பாட்டி, நான் யாழினி வெளியில கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா என்று தயக்கத்துடன் கேட்டான். பாட்டி கவினை பார்த்து, யாழினி உன் பொண்டாட்டி, அவளை எங்க கூட்டிட்டு போகணும்னாலும் அங்க தாராளமா கூட்டிட்டு போகலாம். என்கிட்ட நீ கேட்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆனா முத்தாலம்மன் கோவிலுக்கு முதல்ல போயிட்டு அப்புறமா எங்க வேணாலும் போங்க, நல்லதே நடக்கும் என்று ஆசிர்வாதம் செய்தார். அப்பொழுது சரணம் புகழேந்தியும் வந்து சேர கவினின் முகம் என்று முன்பை விட தெளிவாகவும் உற்சாகமாகவும் இருப்பதை அவர்கள் கவனித்தனர். வாசலில் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்த கவின் யாழினியை பின்னால் அமரச் சொல்ல, அப்போது
என்ன கவின், கோவிலுக்கு கிளம்பிட்டீங்களா என்று புகழேந்தி கேட்க, ஆமாண்டா, நாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெண்பாவையும் மாறனையும் பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம். என் சைட்ல இருந்து நான் எந்த தப்பும் பண்ணலனாலும் அந்த நேரத்துல நான் மௌனமா இருந்தது ரொம்ப பெரிய தப்பு. மாறன் கிட்ட மன்னிப்பு கேட்டு என் மனசை தேத்திக்கணும்னு நினைக்கிறேன் என்று கவின் கூறினான். அதற்கு சரணும், சரிடா, அப்போ நாங்களும் ஹாஸ்பிட்டல் போறோம், நீங்க கோயிலுக்கு போயிட்டு நேரா அங்கேயே வந்துருங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெண்பாவையும் மாறனையும் போய் பார்க்கலாம் என்று முடிவெடுத்தனர். கோவிலுக்கு போகும் வழி வாடாமுளையின் பச்சை பசேல் வயல்வெளிகளின் ஊடே நின்றிருந்தது. இருபுறமும் தென்னந்தோப்புகளும் பூத்து சொரியும் மல்லிகை பூக்கள் பந்தலும் அந்த பயணத்தை சொர்க்கமாக மாற்றியது. காற்று மெல்ல வீச யாழினி கவினின் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டவள், மாமா, மாறன் அண்ணன் சீக்கிரம் குணமாயிடுவாருன்னு எனக்கு தோணுது என்றாள். நிச்சயமா யாழினி, அவரோட மனசுக்கு அவர் சீக்கிரம் குணமாயிடுவாரு. நாம செய்யற இந்த சின்ன மன்னிப்பு நிச்சயம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் என்றான் கவின். கோவில் பிரகாரத்தில் இருந்த அந்த பழமையான ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து அவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தனர். அந்த இடத்தின் அமைதி அவர்களது மனதை இன்னும் ஆழமாக தியானிக்க வைத்தது. கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு அவர்கள் நேராக மருத்துவமனைக்கு விரைந்தனர். வாசலிலேயே சரணும் புகழேந்தியும் காத்திருக்க, என்ன மச்சான், சாமி தரிசனம் சிறப்பா முடிஞ்சுதா? இப்போ மனசு தெளிவா இருக்கா யாழினி என்று சரண் கேட்க, யாழினியும் புன்னகையுடன், ஆமா மாமா, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் என்று பதிலளித்தாள். மருத்துவமனையின் அந்த ஐசியு வார்டுக்குள் நுழைந்ததும் அந்த மெல்லிய பீப் சத்தம் மாறனின் இதய துடிப்பை உலகத்திற்கு தரை தட்டி தெரிவித்துக் கொண்டிருந்தது. அறையின் ஜன்னல் வழியே தெரிந்த இருண்ட வானம் உள்ளே இருந்த வெண்பாவின் மனநிலையை பிரதிபலித்தது. மாறன் சாய்ந்திருந்த அந்த படுக்கையின் ஓரத்தில் அவனது கைவிரல்களை தன் கைவிரல்களால் கோர்த்தபடி வெண்பா அமர்ந்திருந்தாள். அவளது முகம் நேற்று இரவு முழுவதும் தூங்காததற்கான அடையாளங்களை சுமந்திருந்தது. கவின் மெதுவாக அறைக்குள் நுழைந்தான். அவனுக்கு பின்னால் யாழினி, சரண் மற்றும் புகழேந்தி ஆகியோர் மிக நிதானமாக உள்ளே வந்தனர். கவின் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போதும் அவன் காலணிகள் தரையில் ஏற்படுத்தும் அந்த சிறு சத்தம் கூட அவனுக்கு பெரும் எரிச்சலாக தெரிந்தது. வெண்பா அவர்களை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தாலும் அதில் ஒரு விதமான சோர்வு படிந்திருந்தது. கவின் நேராக மாறனின் அருகில் சென்றான். மாறன் மெதுவாக கண்களை திறக்க அவன் கண்கள் இன்னும் வலியின் மங்களில் இருந்தாலும் கவினை கண்டதும் அதில் ஒரு நிசப்தமான வேகம் தெரிந்தது. கவின் அவனது கட்டிலுக்கு அருகில் முழங்காலிட்டு அமர்ந்தான். அவன் கைகள் மாறனின் கைகளை தொட தயங்கின. மரா, கவினின் குரல் உடைந்தது. இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு என்ன தகை இருக்குன்னு தெரியல, ஆனா சொல்லாம இருந்தா என் நெஞ்சு வெடிச்சு போயிடும். அன்னைக்கு என் அப்பா, என் சித்தப்பாக்கள் உன் மேல அந்த ஆயுதத்தை ஏந்தியப்போ நான் ஒரு கல்ல போல அங்க நின்ன. நீ என் தங்கச்சியோட புருஷன், எங்க வீட்டு மாப்பிள்ள, இதையெல்லாம் விட ஒரு மனுஷனா நீ கஷ்டப்பட்டப்போ உதவி செய்ய துடிக்காம குடும்ப கௌரவம்ங்கிற பேர்ல நான் மௌனமா வேடிக்கை பார்த்தேன் பாரு. அந்த பாவம்தான் என்ன நிம்மதியா தூங்க விடல மாறா என்று கவின் விம்மி அழுதான். அந்த அறையே ஒரு கணம் ஸ்தம்பித்தது. என் குடும்பம் செஞ்ச இந்த துரோகத்துக்கு என் மௌனம் ஒரு சாட்சியா இருந்துச்சுன்னு நினைக்கிறப்போ என் மேல எனக்கே அருவருப்பா இருக்கு. மாறா, வெண்பா அழுத அந்த அழுக, அவ அந்த மண்டபத்துல நின்னு துடிச்ச தவிப்பு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியே ஆகணும். நீ என்ன மன்னிப்பியோ இல்லையோ அது உன்னோட விருப்பம். ஆனா இனிமே நான் இந்த மாறனோட வாழ்க்கையில ஒரு சின்ன துரும்பு கூட படாம பாத்துக்குவேன். என் தங்கச்சிக்கு நான் கொடுக்கற இந்த வாக்குறுதிய என் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் உன்னை மீட்டு நான் நிறைவேற்றுவேன். மாறன் மெல்ல தன் கையை உயர்த்தி கவினின் தோளில் வைத்தான். அவனது பிடி பலவீனமாக இருந்தாலும் அதில் ஒரு உறுதி தெரிந்தது. கவின், நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. அந்த நேரத்துல உன்னோட சூழல் எனக்கு புரிஞ்சுது. நீ இப்ப என்ன பார்க்க வந்ததே எனக்கு பெரிய விஷயம். நீ உன் தங்கச்சிக்கு அண்ணன் மட்டும் இல்ல, இனிமே எனக்கு ஒரு நல்ல நண்பனாவும் இருப்பேன்னு நான் நம்புறேன். இந்த வலி, இந்த ரத்தம், இதெல்லாம் என் உடம்புலதான் இருக்கு, என் மனசுல இல்ல. நீயும் வெண்பாவும் பழைய மாதிரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்றான். பிறகு வெண்பா அருகில் வந்து கவினின் கையை பிடித்து கொண்டாள். அண்ணா, நீங்க இப்போ இங்க வந்து இத பேசினதே மாறனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மருந்து. அன்னைக்கு நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன். ஆனா நீங்க அன்னைக்கு என் கூட நிக்காதத பார்த்தப்போ என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. ஆனா மாறன் பிழைச்சு வருவாருன்னு என் மனசு சொல்லுச்சு.
அதுக்கு அந்த முத்தாலம்மன் தான் காரணம் அண்ணா என்றாள் கலங்கியபடி. யாழினி மெதுவாக வெண்பாவின் அருகே வந்து அவளது தோளை அணைத்து கொண்டவள், வெண்பா, உன்னோட வேதனை என்னால உணர முடியுது. கவின் மாமா செஞ்ச தவறுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க செஞ்ச இந்த துரோகம் நம்ம 2 பேரோட நட்பை உடைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மாறன் அண்ணா சீக்கிரம் குணமாகி வரணும். நாம எல்லாரும் சேர்ந்து அவரோட கைய பிடிச்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கூட்டிட்டு போவோம். அன்னைக்கு அந்த துரோகிகளுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லலாம். இனிமே மாறன் அண்ணன் தனியா இல்ல, நாங்க எல்லாருமே அவர் பக்கத்துலதான் இருக்கோம் என்றாள். அதே நேரம் சரணும் புகழேந்தியும் மாறனின் காலடியில் நின்று கொண்டு, மாறா, நாங்க எல்லாம் உன் கூடவே இருக்கோம். இனி அந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் அதுல முதல்ல நாம தான் இருப்போம். நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரம் எழுந்து வா. நாம எல்லாரும் சேர்ந்து அந்த ஜமீன் மாளிகையில நம்ம வாழ்க்கையை நிம்மதியா ஆரம்பிக்கணும் என்று உறுதியளித்தனர். அந்த சிறிய ஐசியூ அறை அன்று ஒரு புதிய ஒப்பந்தத்தின் இடமாக மாறியது. வஞ்சகம் என்பது ஜமீன் வீட்டு பெரியவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த இளைய தலைமுறை தங்களுக்குள் ஒரு புதிய நேசத்தை விதைத்துக் கொண்டனர். மாறன் மெதுவாக தன் மனைவியை பார்த்தான். வெண்பாவின் கண்களில் இப்பொழுது கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு ஒளி இருந்தது. கவின், யாழினி, சரண், புகழேந்தி இவர்கள் அனைவரும் மாறனை சுற்றி நின்று கொண்டு தங்களின் அன்பை ஒரு கவசமாக அவனுக்கு அளித்தனர். அந்த உறுதிமொழி அந்த அறையின் சுவர்களை தாண்டி வாடாமுல்லையின் செம்மண் நிலம் முழுவதும் பரவியது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது.